அருணகிரிநாதர் முருகனை பிரார்த்தனை பண்றார். முருகனா வந்து அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்றதை விட எனக்கு குருவா வந்து அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அந்த குருவோட பெருமை, அவரோட அருளோட பெருமை நமக்கு தெரியறது. அந்த அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடின அந்த திருவண்ணாமலையில் தான் 1929ஆம் வருஷம் காஞ்சி மகாபிரிவா தீப தரிசனம் பண்ணினாங்கிறத பார்த்தோம். அந்த தீப தரிசனத்தை முடிச்சுண்டு பெரியவா செங்கம், ஹரூர், தர்மபுரி, தீர்த்தமலை இதெல்லாம் யாத்திரை பண்ணிண்டு ஹோகனேக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. தர்மபுரிக்கு பக்கத்தில் இருக்கு ஹோகனேக்கல். காவிரி அங்கதான் என்டர் ஆறுது, தமிழ்நாட்டுக்குள்ள கர்நாடகாலேருந்து உள்ளுக்குள்ள வருது. அந்த நீர்வீழ்ச்சி, அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்தாலே மனசுக்கு நம்மள அறியாத ஒரு ஆனந்தம் ஏற்படும். முன்னமே சொல்லியிருக்கேன், பெரியவாளுக்கு இந்த இயற்கை காட்சிகள்லாம் ரசிக்கிறதுலையும் ரொம்ப பிரியம் அப்படின்னு. நாஸ்திகர்கள்லாம் கூட சொல்றாளோ இல்லையோ, ஈஸ்வரன்னா ஒத்துக்க மாட்டேங்கிற, இயற்கைன்னா ஒத்துக்கிற அப்படின்னா, அதாவது ஆன்மீகத்துல சொல்ற ஈஸ்வரன்கிறதும் நாஸ்திகத்துல சொல்ற இயற்கைங்கிறதுமே ஒண்ணுதான். முன்னமே பார்த்தோம், பஞ்சபூதங்களா பரமேஸ்வரனுக்காக தான் பஞ்சலிங்க கஷேத்திரம், அதுல ஒண்ணு திருவண்ணாமலை அப்படின்லாம் பார்த்துவே. அப்படின்னா என்ன, நிலமா இருக்கர், நீரா இருக்கர், நெருப்பா இருக்கர், காத்தா இருக்கர் அப்படின்னாலே இது இயற்கையா தானே இருக்காருன்னு அர்த்தம். அதனால ஆன்மீகத்துக்கும் நாஸ்திகத்துக்கும் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அவளோட வழியில அப்ரோச்சில் வேணா வித்தியாசம் இருக்கலாமே வழிய, அவளோட கொள்கையில தத்துவம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்னாவே வந்துடுறது. அதனால இந்த இயற்கையை பார்த்து ரசிச்சாலே நம்மள அறியாத மனசு என்ன பண்ணுது, ஒரு சாந்தத்தை அடையிறது, அமைதி அடையிறது, நம்மள அறியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இதைத்தானே ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானது, ஆனந்தம் தான் பிரம்மம், மனசு அடங்கணும், சாந்தமா இருக்கணும், அப்படி இருந்தாலே சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு தானே சொல்றோம். அதை இயற்கை காட்சிகளை பார்க்கறதுனாலையும் நமக்கு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த ஹோகனேக்கல்ல அவ்வளவு ரம்யமா இருக்கும். அதனாலதான் பெரியவா எல்லாத்தையும் அதெல்லாமும் ரசிச்சுட்டே போறா, அதோட பெருமை எல்லாமும் காமிச்சுட்டே வரா. அப்படி ஹோகனேக்கெல்லாம் பார்த்துட்டு மேகதாடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது கன்னடத்துல மேக அப்படின்னாக்க ஆட்டுக்கு பேர், சமஸ்கிருதத்துல மேஷம் அப்படிங்கிறோம், அவ மேக அப்படிங்கிறா. அந்த மேகதாடு அப்படின்னா ஆடுதான்ற காவேரி அப்படின்னு அர்த்தம். அங்க காவேரி எப்படி இருக்குன்னா இத்தினோண்டுக்கா இருக்கும், சின்ன ஒரு சாக்கடை போறாப்புல, வாக்கியா போறாப்புல இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு தாண்டிடலாம், அவ்வளவு குறுகலா இருக்கிறதுனால அதுக்கு பேர் மேகதாடு அப்படின்னு பேரு. அந்த மேகதாடுலாம் பெரியவா வந்து தரிசனம் பண்ணிண்டா. அதை பண்ணிட்டு 1930ஆம் வருஷம் வியாச பூஜைக்காக பூசமலை குப்பம்ங்கிற இடத்துக்கு வந்தா. ஆரணி பக்கத்துல பூசமலை குப்பம் அப்படின்னு ஒரு வனாந்தரமான பிரதேசம், ஒரு காடு சூழ்ந்த இடம். அந்த காடு சூழ்ந்த இடத்துல ஏகாந்தமா பெரியவா இந்த வியாச பூஜை பண்ணி சாதுர்மாசியத்துல இருந்தா. அந்த சாதுர்மாசியத்துல இருக்கிறதே ஒரு நாளைக்கு மடத்துல யானை, ஒட்டகம், சேனை பரிவாரங்களோட தானே பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருக்கா. அது அவாவா தங்கறதுக்கு 2 மாசம் அங்கேயே ஒரு இடத்துல இருக்கிறதுனால கொட்டாயட்டாலாம் மட்டும் எல்லாம் பசுமாடு இருக்கிறதுக்கு, யானை இருக்கிறதுக்கு, குதிரை இருக்கிறதுக்கு, மனுஷா இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருப்பாளே. இந்த கீத்து கொட்டாயெல்லாம் மட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஒரு நாள் ராத்திரி என்ன ஆயிடுத்து, யானை கொட்டா நெருப்பு பிடிச்சுன்னு கொடுத்தோம். யானையே சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காரு யானைப்பாகன். அந்த கொட்டா தீ பிடிச்சுன்னு கொடுத்து அந்த உஷ்ணம் தாங்க முடியல யானையால. அது என்ன பண்ணிட்டு இந்த சங்கிலி அறுத்துன்னு ஓடி போயிடுத்து. கார்த்தால பார்த்தாக்க யானை கொட்டா சாம்பலா இருக்கு, யானையை காணும், சங்கிலியா இருந்திருக்கு. யானைப்பாகன் தேடி 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 பார்த்தார். பார்த்துட்டு கடைசியில அந்த ஒரே காட்டு பிரதேசமா இருக்கு இல்லையா, தேடின்னு வரத்தே 5 கிலோமீட்டர் தாண்டி தேடின்னு வந்தா அங்க ஒரு குளம் மாதிரி குட்டை, காட்டுக்குள்ள தண்ணி நீர்நிலை இருக்கு. அதுல இந்த யானை போய் படுத்துட்டு இருக்கு. பாவம், அது இந்த உஷ்ணம் தாங்கல்ல, அதனால தண்ணியை தேடின்னு ஓடி போய் அறுத்துட்டு போய் ஓடி சங்கிலி அறுத்துன்னு ஓடி அந்த தண்ணியில கிடக்கு, அந்த மடுவில் கிடக்கு. இந்த யானைப்பாகன் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குற, ஏந்துன்னு வரமாட்டேங்கிறது. அப்புறம் பலர்வே வந்தா எல்லாரும் வந்து அதை என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறா, இந்த தண்ணியை விட்டு வெளியில வரமாட்டேங்கிறது யானை. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் எல்லாருமே வந்து பெரியவாள்கிட்ட சொன்னான், யானை அப்படி 5 கிலோமீட்டர் தாண்டி அங்கே ஓடி போய் காட்டுல இருக்கு, குளத்துல படுத்துன்னு இருக்கு, வெளியில வரமாட்டேங்கிறது, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு. பெரியவா உடனே சிரிச்சுட்டு தண்டத்தை தூக்கிட்டு நேரா அந்த இடத்துக்கு வந்தா. வந்து பெரியவா அந்த யானையை கூப்பிட்டா,
பெரியவாளை பார்த்தோன்னே அது பிளிர ஆரம்பிச்சுது. உடனே பெரியவா அதை வெளியில மொள்ள வர சொல்லி அது வெளியில வந்து பெரியவாள்கிட்ட கண்ணால தண்ணி விட்டு அது ஏதோ சொல்றது, அதோட லாங்குவேஜில் சொல்றது. அதாவது நம்மளாம் போய் ஈஸ்வரன்ட்ட பெரியவாள்கிட்ட குறையெல்லாம் சொல்லிக்கலையா, அது மாதிரி அதுவும் சொல்லித்து போல இருக்கு. நமக்கு வேணா புரியல, சர்வஜனான பெரியவாளுக்கு புரிஞ்சிருக்கும். அது என்ன சொல்லித்தோ சொல்றதுன்னதோ எதை பண்ணித்தோ சொல்லித்தோ தெரியல. உடனே பெரியவா தடவி கொடுத்து டாக்டர்ஸை வர சொல்லி அங்கே பார்த்தா உடம்பெல்லாம் தீ புண்ணு பட்டிருக்கு, காயெல்லாம் பட்டிருக்கு. அதனால அது குளிர்ச்சிக்காக போய் தண்ணியிலேயே அமுங்கி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் தடவை சொல்லி அதுக்கு வைத்தியெல்லாம் பண்ண சொல்லி எல்லாம் பண்ண சொன்னா பண்ணி அப்புறம் தான் அழிச்சுன்னு வந்து திருப்பி பழையபடி மடத்துக்கு கொண்டு வந்தா. யாரு கூப்பிட்டும் யானைப்பாகம் கூப்பிட்டும் வராதது பெரியவா சொன்னோன்னே பெரியவாளை பார்த்தோன்னே உடனே வந்து அது கண்ணால தார விட்டுன்னு தன்னோட குறைய சொல்லி பெரியவாளோட கூட வருது. அப்படின்னா பார்த்தோம், தண்டலங்கிற இடத்துல ஒரு இடையர் பெரியவாளை பார்த்தோன்னே எப்படி பக்தி பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி மணலூர்பேட்டைங்கிற இடத்துல ஒரு மராட்டி சுவாமிகள் பார்த்தோன்னே எப்படி பக்தி பண்ணினார் அப்படின்லாம் பார்த்தோம். இங்கே பார்த்தா ஏதோ மனுஷாலாம் தான் பக்தி பண்ணுவா அப்படின்னு இல்லை, எல்லா ஜீவராசிகளுமே பெரியவாள்கிட்ட பிரியமாக இருந்திருக்கு, அவ அஹிம்சா மூர்த்தியா இருந்திருக்காங்கிறதுக்கு இது சாட்சி. இந்த பூசமலை குப்பத்தில் யானை அப்படி இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தவாள்லாம் ஏதோ கஜேந்திர மோட்சம் சீனை பார்க்குறாப்புல இருந்தது. ஓடி இருந்தாரே சுவாமி கஜேந்திரன் ஆபத்தில் மாட்டின்னு இருக்கான் அப்படின்னு வைகுண்டத்திலேருந்து அறக்க பறக்க ஓடி வந்தார் அப்படின்னு புராணத்தில் சொல்ற மொழி. அது மாதிரி தான் இங்கேயும் அந்த காட்சி இருந்தது. ஒரு தினம் கும்பகோணத்தில் இருக்கிறதே யானை கொட்டால என்ன எடுத்து பின்னால தானே இருக்கும். ராத்திரி ஒரு பெரிய நல்ல பாம்பு வந்து பெரிய பாம்பு படம் எடுத்துன்னு சீர்றது. இதை பார்த்தோன்னா யானை இந்த மாடெல்லாம் பயந்துடும். பாம்பு சீர்றது பயந்துடுத்தோ, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. அப்ப இது நடந்திருக்கு போல இருக்கு. இது கத்த ஆரம்பிச்சிருது, யானை பிளிர ஆரம்பிச்சிருது. இதை கேட்டு யானைப்பாகன் ஏந்து வந்து பார்த்துட்டு என்ன இந்த வேளையில யானை கத்தாதேன்னு பார்த்தா பெரிய பாம்பு படம் எடுத்துன்னு நிற்கிறது. இந்த யானை கத்தி எல்லாரும் எந்துன்னு பாம்பு பாம்பு அப்படின்னு கத்தினோன்னா எல்லாரும் சேர்ந்துன்னா பெரியவாளும் எந்துன்னு வெளியில வந்தா. வந்து பார்த்தா என்ன அப்படின்னா இல்லை பாம்பு வந்துடுத்து, அதனால இந்த யானை மாடெல்லாம் மிரண்டு கொடுத்து பயப்படுறது அப்படின்னு. பாம்பு அடிக்கப்படாது, பிசாத அதை இருங்கோ சத்தப்படுத்துங்கோ, ஒரு விளக்கை ஏற்றி வைங்கோ, நல்லெண்ணெய் விளக்கு தானே போயிடும் அப்படின்னா பாம்பு அடிக்க விடலை. அதை இதெல்லாம் பண்ணினோன்னு பரிகாரம்லாம் பண்ணோன்னா அது போயிடுது. சந்திரசேகர குருர் பகவான் சரண்யே. ஒரு வழியா எல்லாம் பாம்பு போயிடுத்துன்னு தோணித்து. சரி இப்ப எல்லாரும் படுத்துக்கலாம் அப்படின்னா நில கொள்ளாத இந்த யானை எப்படியும் அப்படியே தவிக்கிறது, மாடு தவிக்கிறது எல்லாம் பண்றது. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, அதுக்குள்ள இந்த பாகன் சொன்னார், இந்த மாட்டுக்காரெல்லாம் சொன்னா, அதான் பாம்பு தான் போயிடுத்து, இன்னும் என்ன பயம், இதெல்லாம் ஏன் பயப்படுறது அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொல்றா, பாம்பு போயிடுத்து பயம் போகலையே இன்னும், அதனால நீ என்ன பண்ணு, அதுக்கு பயமும் போகணும்னா இந்த இடத்துலேருந்து இடத்த மாற்றிக்கட்டு அப்படின்னா. உடனே மாடெல்லாம் யானையெல்லாம் இந்த கொட்டாலேருந்து எடுத்து வேற இடத்துல கொண்டு கட்ட சொன்னா. கட்டினோன்னு எல்லாம் அமைதியாயிடுது. சர்வஜன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி போல இருக்கு. நம்மளா இருந்தா ஏன் பாம்பு தான் போயிடுத்து, என்ன பயம், பாம்பு தான் போயிடுத்து என்ன பயம் அப்படிங்கலாம். பாம்பு போனா கூட பயம் உடனே கூட பாம்போடே போயிடுமா, பயம் இருக்குமோ இல்லையோ. அதனால அந்த பயத்தையும் போக்கணும். பாம்பை அந்தனை தள்ளினா மட்டும் போறாது, பயத்தையும் போக்கணும் அப்படிங்கிறதுனாலே போல இருக்கு பெரியவா இந்த கட்ட சொன்னா. அப்படிலாம் அவளோட சரித்திரத்துல பார்க்கணும். இப்படி யாருக்கு என்ன எப்படி என்ன தேவை எதனால அப்படிங்கிறது எல்லாம் பெரியவாள்கிட்ட ரொம்ப சகஜமா இருக்கும். அது காரணம் அவ பிரேமஸ்வரூபமா இருந்ததுனால, அன்பே வடிவமா இருந்ததுனால எல்லாம் அவளுக்கு இது சுவாவமாவே இருக்கு. இப்படி யானைதான் என்னதான் மாடுதான் அப்படின்னு இல்லை. ஒரு நாய் ஒண்ணு 1927 வருஷத்துலேருந்து இவ யாத்திரை பண்ணிட்டு வரத்தே ஒரு நாய் ஒண்ணு பெரியவா கூடவே இருந்தது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரியவா பல்லாக்கில் போனா பல்லாக்கு கடியிலேயே போகும். பெரியவா ஸ்நானம் என்ன பண்ணிட்டு வந்தாக்க மடியா இருந்தா அது என்ன பண்ணும், பெரியவா கிட்டக்க வராது. அந்த யாத்திரையில யானை போகும்போது யானை பொறுத்தே 4 காலு கடியில நிழலுக்காக அது கடியில போகும். இப்படி எல்லாம் சர்வ சகஜமா அங்க பழகின்னு இருக்கும் இடத்துலயே. அப்படியே இருந்திருந்தது. பெரியவாள் அந்த நாய்கிட்ட ரொம்ப பிரியம் காமிச்சுட்டு தான் பிட்சைக்கு உட்காரத்தே, நாய்க்கு ஆகாரம் போட்டாச்சா அப்படின்னு கேட்டுன்னு தான் உட்காருவான். இந்த நாய்கிட்ட அப்படி பிரியத்தை காமிச்சுருந்தா. அந்த நாயும் வரவாள்கிட்ட அவ்வளவு அறிவோடு நடந்துக்குமா. எல்லாரும் தரிசனத்துக்கு வரா அப்படின்னா இது தானே அந்த விலகி நிற்கும்.
எல்லாரும் ராத்திரி தூங்குறதே கேம்ப்ல, இது சுத்தி சுத்தி தூங்காத காவ காத்துன்னு இருக்கும். இப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணிக்க, கைங்கரியம் பண்றதுக்கு, குரு சேவை பண்றதுக்கு, ஈஸ்வரன்ட்ட போய் கைங்கரியம் பண்றதுக்கு இந்த ஜென்மாதான் வேணும், இந்த ஜென்மாதான் வேணும், மனுஷனாதான் வேணும், பணக்காரனாதான் வேணும், இப்படி எல்லாம் ஏதானும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கான்னு ஒண்ணுமே இல்லை. அப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்க இந்த நாய். அதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பெரியவா ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜலம், தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டா. அப்படி பெரியவா சாப்பிடாத உபவாசம் இருந்தா அன்னைக்கு அதுவும் சாப்பிடாது. அந்த நாய்க்கு நீங்க என்னதான் போடுங்கோ சாப்பிடாது. பெரியவா பிக்ஷானத்துக்கு அப்புறம் நாய்க்கு ஆகாரம் போட்டாச்சா அப்படின்னா இது சாப்பிடுமே வழிய, பெரியவா பிக்ஷ பண்ணலைன்னா இந்த நாய்க்கு என்ன போட்டாலும் சாப்பிடாது. அப்படி எல்லாம் ஒரு அறிவோடு இருந்திருக்கு, நன்றியோடு இருந்திருக்கு. அந்த நாய் அப்படி கூடவே இருந்தது அப்படின்னு சொல்லுவா. அந்த நாய் என்ன எடுத்து ஒரு நாளைக்கு யாரோ வந்த தரிசனத்துக்கு வந்த பையன் கல்ல எல்லாம் எடுத்து அடிச்சுட்டாலோ என்னமோ தெரியல, இது கொலைச்சுண்டு போயிருக்கு. நாயை கல்ல எடுத்து அடிச்சா அது கொலைச்சுண்டு பாஞ்சின்னு வரும் இல்லையோ. இதை பார்த்தா எல்லாரும் பயந்து போயிட்டா. உடனே மடத்துல இருந்த நிர்வாகத்துல இருந்த மேனேஜர் எல்லாம் பார்த்தார், இது நாய்க்கு ஏதோ வெறி பிடிச்சு கொடுத்து, இன்னுமே இது இங்க இருக்கக்கூடாது, எல்லாரும் கடிக்க வருது அப்படின்னு நினைச்சிட்டு இதை கொண்டு துரத்தணும். அப்படின்னா துரத்தினா அது போக மாட்டேங்கிறது. என்ன பண்ணியிருக்கா, ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஒரு துணியால் அதை கண்ணை எரிக்கி கட்டி ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா. ஒரு காட்டுல ஊருக்கு வழியில கொண்டு விட்டுட்டா. அவ கொண்டு விட்டுட்டு இவ மடத்துக்குள்ள வரத்தே பார்த்தாக்க வாசல்ல நாய் நிக்கிறது. இவ கொண்டு விட்டுட்டு வண்டியில வரவாளுக்கு முன்னாலே அது ஓடி வந்துடுத்தும். அப்புறம் இந்த விஷயத்த பெரியவாள்கிட்ட சொன்னோன்னு பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, அதையும் கொண்டு விட்ட கண்ணை கட்டி அது இருக்காது, யாரோ வந்த குழந்தை எழுந்தாலும் யாரானு கல்லெடுத்து அடிச்சிருப்பா, அதனால அது கொலைக்கு போயிருக்குமே. இத்தனை நாள் இங்க இருந்திருக்கே, யாரையானு ஒருத்தர் கடிச்சிருக்கோ ஒழிச்சிருக்கோ குலைச்சிருக்கோ ஒன்றும் பண்ணலையே, அது பாட்டுக்கு அதோட கடமையசான செஞ்சுட்டு இருக்கு, அதனால அதை கொண்டு விட வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் பிரியம் ஜாஸ்தி ஆயிடுத்து. எல்லாம் வரவாள்லாம் வேடிக்கை என்னன்னா, இந்த நாயோட புகழ் பிரசித்தமாயிடுத்து. பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு வருவாள், அந்த நாய் எங்கன்னு நாயும் பார்த்துட்டு போறாப்புல ஆயிடுத்து. அப்படி ஒரு நாயா இருக்கட்டும், எந்த ஒரு ஜீவராசிகளா இருந்தாலும் யார்கிட்ட பூர்ணமான அன்பு இருக்கோ அங்க அதுகள்லாம் ரொம்ப வாத்சல்யத்தோட இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியறது. சோமாசி மார நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனார், 63 நாயன்மார்ல அவர் யாகம் பண்ணினார். யாகத்துக்கு பரமேஸ்வரன் வந்து ஆவிர்பாவம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். பரமேஸ்வரன் சண்டாள ரூபத்துல வந்தார் யாகசாலைக்கு. அப்படி வரத்தை 4 வேதத்தையும் 4 நாயா பண்ணிட்டு அழிச்சுன்னு வந்தார் அப்படின்லாம் சொல்றது. இதுல இருந்து தெரியுது, பரமேஸ்வரன் எங்க போனாலும் எந்த அவதாரத்திலையும் வந்தாக்க நாயா என்ன வருது அப்படின்னா வேதமே வந்துடுறது போல இருக்கு. தத்தாத்திரேயருக்கும் அப்படி சொல்றா, திருமாலை யாகத்திலையும் சோமாசிமாருக்கு வரத்தையும் பரமேஸ்வரன் இப்படி நாயை தான் அழிச்சுன்னு வந்தார் வேதமா அப்படின்லாம் சொல்ற. அதே மாதிரி இந்த அவதாரத்திலும் பெரிய அவதாரத்திலும் இப்படி நாயா இருந்தது. அப்பெல்லாம் 4ஆ இருந்ததே, இப்ப ஏன் 1ஆ இருக்கு அப்படின்னார். எல்லாம் முதல்ல 1ஆ இருந்தது தானே 4ஆ பண்ணினார் வேதவியாசர். அதனால பழையபடி 1ஆவே வந்துடுத்து போல இருக்கு. எல்லாம் ரொம்ப 4 நாயாவே வந்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிட போறாளோ அப்படிங்கிறதுனால ரொம்ப ரகசியமா அது 1ஆவே வந்துடுத்து போல இருக்கு. காரணம் இது அத்வைத குருவா வந்ததுனால இதுக்கு 1 தவிர 2ஆவது தெரியாது. அப்படி இருந்த இந்த பெரியவாள்கிட்ட இந்த வேதமே வேதமாதாவே நாயா வந்ததோ என்னமோ தெரியாது. அப்படிதான் வந்திருக்கணும், இல்லைன்னா இவ்வளவு அறிவோட நடந்துக்குமா, இப்படி இல்லாம இருக்குமா, பக்தி ஸ்ரத்தையோட இருக்குமா, கைங்கரியம் பண்ணுமா. அப்படி நாயும் கூடவே இருந்தது. இப்படி நாயா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் பெரியவாள்கிட்ட போனா அவளையே சுத்தின்றே இருந்தது. எது வரைக்கும்? அந்த நாய் காலமாற வரைக்கும் அங்கேயேதான் இருந்தது. இப்படி அத்தனை பேருக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் விகிதத்தை பண்ணிட்டு வசந்த காலம் அதுதான் பெரியவா அந்த யாத்திரை பண்ணிட்டே வரா. அந்த யாத்திரையில இருக்கிறதே தான் பூசமலை குப்பத்துல இன்னொரு நிகழ்ச்சி. இந்த சாதுர்மாசத்துல இருந்ததுனால எல்லாரும் வருவா, வித்வான்கள்லாம் வருவா, பல பேர் வருவா இல்லையா. அதுல சங்கீத கோஷ்டி எல்லாம் ஒரு நாளைக்கு வந்திருந்தா. வித்வான்கள்லாம் வந்து பெரியவாள்கிட்ட பாடுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பாடிண்டே இருக்கிறது பெரியவா பூஜையில உட்காந்துருக்கா, வெள்ளம் உட்காந்து பாடிந்தா. பெரியவா திரும்பி பார்த்தா ஒருத்தர் பாடின்னு இருக்கார், வைஷ்ணவர், ஸ்ரீ வைஷ்ணவர், பட்டப்பட்டையா துவாதச நாமம் போட்டுன்னு ஒரு பாடிந்தார். பெரியவா கேட்டுண்டா. பூஜை எல்லாம் முடிஞ்சோன்னா அவரை கூப்பிட சொன்னா. கூப்பிட்டு அதுக்கப்புறம் தனியா அவரை வர சொல்லி இவரை உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. அப்ப பாடினேல அந்த பாட்டை பாடுங்கன்னார். அவர் என்ன பாடினார்? சிவதீக்ஷா பருல அப்படின்னு ஒரு சாகித்யம், அந்த பாட்டை பாடினார். பெரியவா சிரிச்சுட்டே, இதுக்கு அர்த்தம் தெரியுமான்னார். தெரியும் அப்படின்னு. எதுக்காக இதை ஸ்பெஷலா பெரியவா அப்படி சொன்னா அப்படின்னு, யாரோ ஒரு வித்வான் வந்தார் பாடினர்,
ஒரு பாட்டு பாடினர். இதையே ஸ்பெஷலா திருப்பி கூப்பிட்டு அவரை சொல்லி அனுப்பிச்சு கூப்பிட்டு திருப்பி பாட சொல்லி அர்த்தம் தெரியுமான்னு கேட்கிறேன்னு காரணம் இருக்கு. இதை பாடுறவர் துவாதசனாம் போட்டுங்கிற பரம வைஷ்ணவர். அந்த பாட்டோ எப்படி இருக்கு அப்படின்னர், பரம சைவர் எழுதின பாட்டு. ஒரு பெரிய சிவபக்தர் அவர் எழுதியிருக்க இந்த பாட்டு. அதுல பரமேஸ்வரனோட பிரபாவத்தெல்லாம் சொல்றார். அப்படி சொல்றதே அவர் என்ன சொல்றார் அப்படின்னர், அதுல ஒரு வார்த்தை வருது, சிவபக்தரா இருக்கிறதுனால வைஷ்ணவனை பார்க்க கூட மாட்டேன் சேர மாட்டேன்னு வருது. இந்த பாட்டு அதில் பாட்டுல வருது. இதை பாடுறவர் யாருன்னு, வைஷ்ணவனை பார்க்க மாட்டேன் சேர மாட்டேன்னு பாடுறவர் பரம வைஷ்ணவர். இந்த ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கும் இல்லையோ, இதை ரசிக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவா கூப்பிட்டு திருப்பி சொன்னா. இது அர்த்தத்தை சொன்னோன்னு அவருக்கு சிரிச்சுட்டே சொன்னார். சொல்றதே பெரியவா சொல்றா, பத்தியா இதுல வைஷ்ணவனை பார்க்க கூட மாட்டேன்னு பாட்டுல இருக்கு. எழுதினவர் பரம சிவபக்தர் அப்படி எழுதியிருக்கார். ஆனா நீ அதை பாடுறது யாருன்னா பரம வைஷ்ணவன் பாடுற. இதுல இருந்தே தெரியறது இந்த பேதம்லாம் நம்மள்ட்ட இருக்கிற இந்த வித்தியாசம்லாம் போகணும்னா சங்கீதத்தால சுலபமா போக்கிட முடியும்னு தெரியறது. நீ ஏன் இந்த பாட்டை வர்றன்னு, உனக்கு அந்த ராகத்துல இருக்கிற ருச்சி, அந்த சாகித்யத்துல இருக்கிற பாவத்தை கூட நீ அர்த்தத்தை பார்க்கலன்னா கூட அந்த சங்கீதத்துல மயங்கிட்டதுனாலேயே வார்த்தை எப்படி இருந்தாலும் அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு ரசிக்கிறாப்புல இருக்கு. இதுதான் சங்கீதத்தோட பெருமை. நம்மள்ட்ட இருக்கிற இந்த பேதம்லாம் போகணும்னா அந்த இசையில மயங்கிட்டோம்னா, இசையில மூழ்கிட்டோம்னாக்க நம்மள்ட்ட இருக்கிற இந்த வித்தியாசங்கள்லாம் போயிடுறது அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு, அதுக்காக உடனே அவருடைய வைஷ்ணவனை பார்க்க மாட்டேன்னா அப்படின்னு சொன்னதுனால அந்த சாகித்யகர்த்தாவை தப்பா புரிஞ்சுக்கப்படாது. அவர் தன்னோட ஏகாகிர பக்தியினால அப்படி சொல்லி இருக்கார் அப்படிங்கிறத வச்சுன்னு அந்த பாவத்தை நாம மதிச்சு நமக்கு இஷ்ட தேவதம் என்னவோ நம்ம சம்பிரதாயம் என்னவோ அதுல பிரியமா இருக்கணும். இந்த வித்தியாசம்ங்கிறது போகணும். இது வசத்தி, அது தாழ்த்தி, இது மட்டமா, அது இப்படி அப்படிங்கிற அந்த பேதம் போகணுங்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்தா இது ரொம்ப நம்ம சொல்றதெல்லாம் இங்கே இந்த சுலபமா இருந்தது. அதனால பரம வைஷ்ணவனா இருக்கணும், நீ இந்த போய் சாகித்யத்தை பாடினோன்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமா இருந்து, அதனால அதுக்காக திருப்பி பாட சொல்லி கேட்டேன் அப்படின்னு. இப்படி இல்லாம இருக்க அங்கேருந்து பெரியவா கிளம்பி அடையபலம்ங்கிற இடத்துக்கு வந்தா. மகான் அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற பெரிய ஞானி, அத்வைதத்துக்கு பரம உபகாரம் பண்ணினவர். அந்த அப்பைய தீட்சிதரோட ஊர் தான் இந்த அடையபலம்ங்கிற ஊர். அந்த அடையபலத்துல பெரியவா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டா. தீட்சிதரோட பெருமை அளவிட முடியாது. பல கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அவர் இந்த கோவில் அடையபலத்துல கோவிலே அப்பைய தீட்சிதர் கட்டினதுதான். எப்படி அப்படின்னா, வேலூர்ல ராஜா இருந்தார். அந்த வேலூர் ராஜா இந்த அப்பைய தீட்சிதர் மேல ரொம்ப பரம பக்தி. அவரோட சிஷ்யனா வேலூர் ராஜா இருந்ததுனால தன்னோட குருவான அப்பைய தீட்சிதரை வேலூருக்கு அரண்மனைக்கு அழிச்சு அவருக்கு கனகாபிஷேகம் பண்ணினார். அந்த கனகாபிஷேகத்தை அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் கனகாபிஷேகம் பண்ணுவா மகான்களுக்கெல்லாம். அப்படி வேலூர் ராஜா கனகாபிஷேகம் பண்ண அந்த கனகாபிஷேகத்துல வந்த பவுனை அத்தனையும் தான் உபயோகப்படுத்திக்கப்படாது, அது அத்தனையும் ஈஸ்வரார்ப்பணமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த கனகாபிஷேகம் பண்ணின பவுனால இந்த தன்னோட பிறந்த ஊரான அடையபலத்துல சிவங்கோவில் கட்டினர். அதுதான் அந்த சிவாலயம். அப்படி வசந்தது. அந்த சிவாலயத்துல தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல விரிஞ்சிபுரம்னு இருக்கு, விரிஞ்சிபுரத்துக்கு வந்தா. இந்த விரிஞ்சிபுரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, விரிஞ்சிபுரம் தான் சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒத்தரான முத்துசுவாமி தீட்சிதரோட பூர்வீகமான ஊர். அவ தாத்தா வெங்கடேஸ்வர தீட்சிதர்லாம் இந்த விரிஞ்சிபுரத்துல தான் இருந்தா. அதனால முத்துசுவாமி தீட்சிதர் பிறந்தது திருவாரூர்ல இருந்தா கூட அது எப்படி இல்லாம பிறந்தா எப்படி மாறி வந்தா அப்படிங்கிறது முன்னாலே நாம பார்த்துருக்கோம். அந்த விரிஞ்சிபுரம்ங்கிறது முத்துசுவாமி தீட்சிதரோட விட அடையபலம் அப்பைய தீட்சிதரும் பிறந்தது இந்த விரிஞ்சிபுரத்துல தான். அவர் இருந்தது அடையபலமா இருந்தா கூட பிறந்தது விரிஞ்சிபுரத்துல. அந்த ஊர்லாம் தரிசனம் பண்ணிட்டா. முத்துசுவாமி தீட்சிதரோட மரகதவல்லி அப்படின்னு ஒரு காம்போதி இலக்கீர்த்தனம், அது பார்த்தா இந்த விரிஞ்சிபுரத்து அம்பாள் மேல பாடினதுதான் மரகதவல்லின்னு பேரு. அதை தரிசனம் பண்ணிட்டு காவேரி பாக்கம் வந்தா. காவேரி பாக்கம், ராணிப்பேட்டை, வாலாஜாப்பேட்டை இதெல்லாம் வழியால ஆற்காடுக்கு வந்தா. ஆற்காடுங்கிறது பெரிய க்ஷேத்திரம், ஷடாரண்யம் அப்படின்னு பேர் அதுக்கு. 6 காடு நிறைஞ்ச இடம் ஷடாரண்ய க்ஷேத்திரம். அதுதான் ஆற்காடு. ஆற்காடு அப்படின்னு சொல்றோம். அது என்ன அவ்வளவு பெருமை 6 காட்டுக்கு அப்படின்னா, 6 ரிஷிகள் தபஸ் பண்ணி வாசம் பண்ணின இடம். அந்த 6 ரிஷிகள் யாராருன்னு பார்ப்போம்.
பரத்வாஜருங்கிற ரிஷி. அந்த பரத்வாஜர் ஆசிரமம் அமைச்சிண்டு தபஸ் பண்ணின்ற இடம், அந்த ஊர் இப்போ புதுப்பாடி அப்படின்னு பேரோட இருக்கு. அந்த புதுப்பாடியில தான் பரத்வாஜ ஆசிரமம் இருந்தது. ஒரு காடு அது. அந்த ஊர்ல சுவாமி இருக்கு. அந்த சுவாமி பரத்வாஜர் பிரதிஷ்டை பண்ண சுவாமி பேரு பரத்வாஜேஸ்வரர் அப்படின்னு பேரு. ரெண்டாவது காடு அத்ரி மகரிஷி தபஸ் பண்ணியிருந்தது, அத்ரிவனம். அதை இப்போ குடிமல்லூர் அப்படின்னு சொல்றா. அந்த குடிமல்லூர் தான் அத்ரி மகரிஷி இருந்த இடம், அவர் இருந்த காடு. அந்த ஊர்ல சுவாமி பேர் அத்ரீஸ்வரர்னே பேரு. அதே மாதிரி மூணாவது அகஸ்திய மகரிஷி, அவர் தபஸ் பண்ணியிருந்த காடு. அது இப்போ காரக்காடு அப்படின்னு சொல்றா. அந்த காரக்காடுல தான் அகஸ்தியர் தபஸ் பண்ணிட்டார். அந்த ஊர்ல இருக்கிற சுவாமி பேர் அகஸ்தியேஸ்வரர் அப்படின்னு பேரு. நாலாவது வசிஷ்டர், வசிஷ்டர் ஆசிரமத்தோட தபஸ் பண்ணியிருந்தது இப்போ வேப்பூர் அப்படின்னு சொல்றா. இந்த வேப்பூர் தான் வசிஷ்ட ஆசிரமம். அதுல சுவாமி பேர் வசிஷ்டேஸ்வரர். அஞ்சாவது வால்மீகி மகரிஷி, அவர் இருந்த தபஸ் பண்ணின இடத்துக்கு பேர் இப்போ விஷாரம் அப்படின்னு பேரு. இந்த விஷாரத்துல தான் வால்மீகி ஆசிரமம், சுவாமி வால்மீகிநாதர் அப்படின்னு பேரு. ஆறாவது காடு கஷ்யபருங்கிற மகரிஷி, அவர் தபஸ் பண்ணின்ற இடம் தான் நாவலா தோப்பு அப்படின்னு சொல்றா. அதுதான் கஷ்யபர் ஆசிரமம், சுவாமி பேர் கஷ்யபேஸ்வர். இப்படி பரத்வாஜர், அத்ரி, அகஸ்தியர், வசிஷ்டர், வால்மீகி, கஷ்யபர் அப்படிங்கிற 6 மகரிஷிகளும் 6 காட்டுல தபஸ் பண்ணி சுவாமியை உபாசிச்சிருந்ததுனால 6 காடு ஷடாரண்யம். அதுதான் இப்ப ஆற்காடுங்கிறோம். சரி, இந்த ரிஷிகள்லாம் இங்க வந்து தபஸ் பண்ணா அப்படின்னு, காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்பாள் தபஸ் பண்ணி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மாங்காடுல தபஸ் பண்ணி பரமேஸ்வரனை கம்பா நதிக்கரையில ஏகாம்பரேஸ்வரா உபாசிச்சு கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்றது இல்லையா. இந்த காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வருக்கும் பங்குனி உத்தரத்துல திருக்கல்யாணம், காமாட்சி ஏகாம்பரேஸ்வர் திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த 6 ரிஷிகளும் வந்திருந்தா. அப்படி காஞ்சிபுரத்துல காமாட்சி ஏகாம்பரேஸ்வர கல்யாண தரிசனத்துக்காக வந்து இந்த 6 ரிஷிகளும் பக்கத்துல 6 இடத்துல அவ ஒரு ஆசிரமத்தை பரசாலையை மெச்சுண்டு தபஸ் பண்ணிண்டு அங்கேயே சுவாமியை ஆராதிச்சிருந்தது. அதுதான் இன்னைக்கும் நமக்கு க்ஷேத்திரங்களா இருக்கு. அப்பேற்பட்ட ஆற்காடு. இந்த ஆற்காடுல வந்து இந்த 6 ரிஷிகளும் தபஸ் பண்ணின பவித்திரத்துக்கு மேல பெரியவாளும் இங்க வந்து இந்த ஆற்காட்டுல வாசம் பண்ணியிருந்தா.